ஹலோ, உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இப்போ இந்த பதிவு இளைஞர்களுக்கு மெயினாக யூத்துகளுக்கு எப்படி நம்ம காலேஜ் வரலையும் படிக்க வச்சுருவாங்க அப்பா. ஒரு காலத்தில் தான் படிக்காதவங்க சினிமாவில் ஸ்டார் ஆகியிருக்காங்க. அப்படி கிடையாது. இப்போ சினிமாவில் +2 டிகிரி முடிச்சிடலாம். டிகிரி முடிச்சுட்டு வந்தால் உத்தமம். +2 மினிமம் +2 இருந்தால் போதும். இப்போ நான் வில்லேஜ் பீப்புளையும் கலந்து தான் பேசுகிறேன். நான் சொல்கிறது இளைஞர்களுக்காக, இந்த ஒன்லி ஃபார் யூத். ஒரு 20 வயசு 22 வயசு யூத்து டிகிரி முடிச்சுட்டு நேராக ஊர்லேருந்து ஸ்டார் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வராங்க. 80% பீப்புள் ஸ்டார் ஆக முடியறதில்லை. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு கரெக்டான கைடு, கோச் கிடையாது. எந்த மாதிரி கோச் பண்ணணும், எப்படி அவங்கள டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டியே தேவைப்படுது. இந்த யூனிவர்சிட்டி தேவைப்படுதுன்னா இன்றைக்கி வந்தவுடனே அவங்களுக்கு அவங்க தலையில் ஒரு பேர்டன் இருக்கும். நம்பர் 1 பேர்டன் ஃபேமிலி. நான் சொல்கிறது மிடில் கிளாஸ், புவர் கிளாஸ் பீப்புள். புவர் மிடில் கிளாஸ்னு ஒன்றும் ஒரு பெரிய கேட்டகரிலாம் கிடையாது. பணம் இல்லாதவங்க, கொஞ்சம் இருக்கிறவங்க, அவ்வளோதான். இந்த 2 பேர் தான். பணம் நிறையா இருந்தாலும் யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. நிறையா இருந்தால் BMW கார் எடுத்துக்கிட்டு சுற்றுவாங்க. அவங்க ஸ்டார் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உழைச்சி தான். பட் நான் அதில் பேசுகிறது மெயினாக பணம் கொஞ்சமாக இருக்கிற, மீடியமாக இருக்கிற பீப்புளுக்கு. அவங்க படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகலாம், ஒரு கேரியரை செட் பண்ணிக்கலாம். மெயினாக விஸ்காம் படிச்சிருப்பாங்க, டெக்னிக்கலாக சவுண்டாக இருப்பாங்க. இல்லை எனி டிகிரி, இல்லை +2 ஓகே தான். +2 ஓகே தான் சினிமாவுக்கு. பணம் என்ன தெரிஞ்சால் போதும் உண்மையிலேயே சினிமாவுக்கு. வந்தவுடனே அவங்க சினிமாவுக்கு சாதகமான துணை. சினிமாவுக்கு என்ன சாதகம்? சினிமாவில் 24 hours 365 days நீங்கள் அதை எதிர்பார்த்துட்டு காத்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் சினிமாவில் ஆக்டிங் ஒர்க் ஷாப் பண்ண முடியும். நீங்கள் ஆக்டிங் ஒர்க் ஷாப் போகிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், ஃபோட்டோஷாப் பண்ணுறேன், எல்லாமே சொல்லலாம். அந்த பயிற்சி எடுத்துக்கிறேன், அதெல்லாம் ஒரு பயிற்சியும் இங்கே சினிமாவில் செல்லாது. உங்களுக்கு கேமரா முன்னாடி ஆக்ட் பண்ணுறது வேறு, காலேஜில் படிக்கிறது வேறு, படிப்பும் ப்ராக்டிக்கலும் வேறு. அதே மாதிரி இந்த டெக்னாலஜி கேமராவோட சீன் வைக்கிறது, ஆர்டிஸ்டோட நடிக்கிறது, சக ஆர்டிஸ்டுகளோட போட்டி போட்டு நடிக்கிறது, ஜெயிக்கிறது, பிராண்டிங் உருவாகிறது, இப்படியெல்லாம் பிராண்டிங் எப்படி தக்க வைக்கிறது, அப்புறம் இன்வெஸ்டர் ஆகிறது, அப்புறம் நிறைய ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் நான் விஜய் சார் எடுத்துக்கிறேன். 65-70 படம் பண்ணும்போது ஒரு 10-15 படம் அவருக்கு ஒரு பேட்டர்னில் யூத் பேட்டர்னாக அமைஞ்சுது. அதனால் சக்ஸஸ். அஜித் சாரும் அதே தான். 100 படம் பண்ணாங்கன்னா ஒரு 40-50 படம் சக்ஸஸ் ஆகும். ஒரு பேட்டன் அமையும். அந்த பேட்டனுக்கு அப்புறம் தான் நடிப்பு வரும், கலை உணர்ச்சி வரும், பொறுப்பு வரும். ஸோ அதனால் இந்த யூத்துக்கள் என்ன, சிவகார்த்திகேயன்னா அவர் ஒரு பேட்டன், விஜய் சேதுபதினா அவர் ஒரு பேட்டன், கவுண்டமணி சார்னா அவர் ஒரு பேட்டன், யோகி பாபுனா எல்லாருக்கும் ஒரு பேட்டன். 10 படம் 15 படம் ஆனதுக்கப்புறம், இல்லை 2 படம் 3 படம் ஹிட்டு கொடுத்தோன்னா ஒரு பேட்டன் உருவாகும். இப்போ எனக்கு எப்படின்னா, ஆஃபீஸர்ஸ் பேட்டன், காமெடி பேட்டன், டபுள் பேட்டன். ஆனால் ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது துட்டு கிடைக்காது. ஆனால் என் உருவத்துக்கு காமெடி பேட்டன் தான் நல்லா காசும் கிடைக்கும், மக்களை நிறைய சிரிக்க வைக்கலாம். பொண்ணு வந்தவொடனே சென்னையில் ஒரு ரூம் எடுத்து தங்கிக்கலாம். என்ன மாதிரி தெரிஞ்ச நடிகர்கள் அவங்களோட 2 வருஷம் 3 வருஷம் ட்ராவல் பண்ணணும்.
3 வருஷம் நீங்கள் வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக சினிமா வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு இழுத்துட்டு போயிடும். வேலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா 3 வருஷமாக இழுத்துட்டு போகும் சக்ஸஸ்ஃபுல்லாக. 3 ஆகும், அப்புறம் 6 ஆகும், 9 ஆகும், 18 ஆகும், 25 வருஷத்துக்கு இழுத்துட்டு போயிடும். அதுக்குள்ளே வயசாகிடும். அப்புறம் குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளை, குட்டி எல்லாம் அதுக்குள்ளே உருவாகணும். இது ரெடிமேட் லைஃப், டைலர் மேட் லைஃப் தான். 20 வயசில் படித்து முடிக்கணும், 30 வயசில் 8 லைஃப் தான். ரஜினி சார் சொல்கிற மாதிரி 8 லைஃப் தான். அதில் இந்த பாட்டில் ஒன்று செய்யலைன்னா நம்ம சமுதாயம் வந்து இரிட்டேட் பண்ணும். ஏதோ ஒன்று இழந்து தான் நம்ம வருவோம். அது இல்லாமல் இதையே இழந்துடணும். ஸோ நீங்கள் 20 வயசு வந்துட்டிங்கன்னா 20 25 வரையும் ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டு, பார்ட் டைம் ஜாப்னா நிறைய இருக்குது. லேப்டாப் எம்எல்எம்ஸ் இருக்குது, லேப்டாப் பார்ட் டைம் ஜாப், கேட்ரிங் இருக்குது, லேப்டாப் எல்லா ஒர்க் இருக்குது, ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது லேப்டாப். அதை ஒரு 2 வருஷம் பார்ட் டைம் முடிவு பண்ணிக்கணும். 2 வருஷம் மேக்ஸிமம் 3 வருஷம் முடிவு பண்ணிக்கணும். இந்த 3 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு 30 படம் 25 படம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை யார் வெல்விஷராக நினைக்கிறாங்களோ, இப்போ நான்லாம் இந்த மாதிரி 10,000 மனிதர்களை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணேன். பட்டு சூழ்நிலை சரியில்லை, யாரும் வரல. இன்னும் அவங்க மைண்டு ஃப்ரெஷர்ஸ் தான் மாற்ற முடியும். நீங்கள் ஆல்ரெடி சினிமாவுக்காக 10 வருஷம் 20 வருஷம் 5 வருஷம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சினிமாவில் எல்லாம் தெரியும். அதனால் அவங்கள வந்து நீங்கள் கம்பல் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அவங்களாம் மாறினா நம்ம ட்ராவல் பண்ணலாம் அவங்களோட. ஸோ அந்த கதை வந்து பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு யாருன்னா இந்த காலேஜ் யூத் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக ஒரு 1000 ரூபா 2000 தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 1000 2000 ரூபா கொடுப்பாங்க கம்பெனி ஆர்டிஸ்ட்டுக்கு. இது 2000 ரூபாயில் ஒரு 10 20 கூட நீங்கள் தலையை கட்டி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்தோம். அந்த படங்கள் 20-30 படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 3-4 படத்தில் உங்களுடைய ஐடென்டிஃபை யூஆர் த எலிஜிபிள் ஆஃப் கிரிட்டீரியா, நடிகருங்கிற கிரிட்டீரியாவுக்கு நீங்கள் தள்ளப்படுங்க. 20 வருஷ பையனுக்கு தான் இது பொருந்தும். 18 வயசில் வரலாம், கீழே வரலாம், படிப்புலாம் முடியாடணும். நிறைய பேர் வந்திருக்காங்க படிப்புலாம் வந்தவர்கள் 10,000 பேர். அதில் ஜெயித்தது 10 பேர் 20 பேர் தான். மீதி 10,000 பேர் தோற்றுருக்காங்க. தோற்றவங்க லிஸ்ட்டு வேண்டாம், ஜெயித்தவங்களை வச்சுட்டு நம்ம போவோம். செகண்ட் ரவுண்டு வர்றதுக்குள்ளேயே நிறைய நீங்கள் சினிமாவுக்கு சாதகமான வியாபாரத்தை பண்ணிக்கணும். நான்லாம் உயிர் வாழ்கிற சினிமாவுன்னா சினிமாவுக்கு சாதகமான தொழில்கள் பண்ணினேன். பட் அதில் இன்வால்மெண்ட்டை கொடுக்க முடியல. ஏன்னா சினிமா வந்து நம்மளை ஒரு எல்லைக்கு கொண்டு போயிடும். ஏன்னா நம்ம உச்சத்துக்கு கொண்டு போயிடும், ட்ரீம் லெவலுக்கு. அதனால தான் ஃபெயிலியர்ஸ் நிறையா வருது. பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறேன், சினிமாக்காரனா பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னா ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னா ஸ்டாண்டர்ட் இன்கம் இல்லை. சினிமாக்காரனுங்க வீடு கொடுக்க மாட்டாங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்கம் இல்லை. பெரிய இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்போ இருந்துச்சு. இப்போ சினிமாக்காரன் எல்லாம் பணக்காரங்க தான் இருக்கான். ஸோ செகண்ட் ரவுண்டுக்குள்ளேயே நீங்கள் இந்த 20 படத்துக்குள்ளேயே அடுத்த லெவல் இன்கமே இப்போ பார்ட் டைம் இன்கத்தை பிஸ்னஸ் இன்கமை மாற்றிக்கணும். அப்படி 2வது வருஷம் 3 4வது வருஷத்தில் நீங்கள் சக்ஸஸ் அடைஞ்சிடணும். 4th இயர் டிப்ளமோ டிகிரி வாங்குறீங்களோ இல்லையோ, எப்படி 4th இயரில் இன்ஜினியரிங் வாங்குறீங்க, 5th இயரில் டாக்டர் வாங்குறீங்க, சினிமாவிலையும் ஒரு 5 கேரக்டர் நச்சுன்னு இருக்கணும். எது வேணாலும் இருக்கலாம். ஸ்கூல் பையனாக இருக்கலாம், இல்லை ஹீரோ ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏதோ ஒரு கேரக்டரில் நல்லா சைக்கிளிங் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் பெருசாக இருக்கலாம். ஸோ இந்த ரவுண்டில் நீங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிடணும். ஐடென்டிஃபை உங்களை பார்த்தா செல்ஃபி எடுக்கணும். ஒரு 30 வயசுக்குள்ள அவ்வளோதான். அது எடுத்துட்டிங்கன்னா எகைன் உங்களுக்கு 4 பக்கமாக ஆப்பர்ச்சுனிட்டி. சீரியல் வந்துடும், வெப் சீரிஸ் வந்துடும், சினிமா வந்துடும். இந்த 3 பக்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு சேலரி வந்து மந்த்லி ஒரு 1 lakh வரலையும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். அது 1 lakhங்கிறது ஒரு ஜாலியாக பண்ணுறது. ஜாலின்னா எப்படின்னா ஒரு ஹாயாக பண்ணுவோம்ல, போகிற போக்கில் சம்பாதிச்சுட்டு போகிறோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் செகண்ட் மூச்சு போகணும். அப்போ வந்து ஹெவி 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு இந்த சிவகார்த்திகேயன் சார்லாம் ஹெவி ரிஸ்க். லக்குன்னு சொல்கிறோம். பின்னாடி எவ்வளோ பெரிய வழிகள் இருக்கும் தெரியுங்களா? உயிர் போய் உயிர் வர்ற வழிகள்லாம் இருக்கும்.
அந்த டெப்த்தில் அவ்வளோ பெரிய ஸ்டார் எல்லாம் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் உள்ளே வந்து கற்றுக்கிட்டு அப்படி வரணும். இது என்னென்ன இது இண்டஸ்ட்ரி அப்படி வெரி காம்படிஷன். உள்ளே நுழையிறது ஈஸி, ஜெயிக்கிறது கஷ்டம். ஒரு காலத்தில் இப்போ எனக்கு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளே நுழையிறது ரொம்ப 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 கஷ்டம், ஜெயிக்கிறது ஈஸி. நாகேஷ் சார் பீரியடில் உள்ளே நுழையிறது கஷ்டம், ஜெயிக்கிறது ஈஸி. நுழைஞ்சுட்டா எல்லா ஹீரோவும் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ட்ரெண்டில் உள்ளே நுழையிறது ஈஸி, எல்லாரோடையும் நுழைஞ்சிடலாம். சம்பளத்தை கம்மி பண்ணிக்கலாம், இணைஞ்சிடலாம். இணைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிக்கிறது தான் பெரிய கஷ்டம். ஸோ ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜெயிச்சு வர்றதுக்குள்ள போகும்போது வயசு ஆகிப்படும். சில பேருக்கு 35 ஆகலாம், ஃபேமிலி பிரியலாம், ரெவன்யூ இல்லைன்னு தான். அந்த 45 வந்து உள்ளே வந்தேன். இப்போ எனக்கு 57 ஆகுது, 12 வருஷம் ஆகுது. 12 வருஷத்தில் நான் ஃபேமிலியை ரன் பண்ணணும். ஃபேமிலின்னா ஒருத்தர் 2 பேர் இல்லை, 4-5 பேருக்கு சாப்பாடு போடணும். ரெவன்யூ கிடையாது. இவ்வளோ பெரிய கிரிட்டிக்கல்ப்பா, கிரிட்டிக்கல் அந்த மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்கும். சில பேர் இதை விரும்ப மாட்டாங்க, சில பேர் விரும்புவாங்க. பட் நீங்கள் 20 வயசில் வந்துட்டிங்கன்னா யூ ஆர் லக்கி பர்சன். ஏன்னா உங்களுக்கு ஹெல்த் அப்புறம் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், வெல்த்து கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். 30 வயசில் கல்யாணம் பிஃபோர் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள ஓரளவு வாழ்த்துவாங்க. அப்புறம் அப்படியே 30 ட்ராவல் ஆகும். 30 22 ஆகிடலாம். இப்போ 30 ஏஜில் ஆரம்பிச்ச ஹீரோக்கள் நிறைய பேர் சொல்லலாம், ஏகப்பட்ட பேர் சொல்லலாம். 30க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ஸ்டீடி இன்கம் வருமானம். அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்குது. அதை பார்த்து தான் சினிமா கொடுக்குறாங்க. அது யூடியூப்பு, ட்விட்டரு, சோஷியல் மீடியா அது வேறு செக்டார். சீரியலுங்கிறது அப்புறம் 30க்கு அப்புறம் நீங்கள் 4 பக்கமும் போகலாம். உங்களுக்கு ஃபேமிலி குடும்பம் வேணும் அப்படின்னா சீரியல், சினிமா, அப்புறம் வெப் சீரிஸு, யூடியூப்பு, இந்த மல்டிபிள் சாய்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ மல்டிபிள் சாய்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜாக்பாட் எப்போன்னா அடுத்தது 30 படங்களுக்கு அப்புறம் ஒரு 20 படம் பண்ணுவீங்க. அந்த படம் தான் உங்களை ஐடென்டிஃபை காட்டும் அப்படின்னு. நம்ம அப்பா அம்மா, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம அண்ணன் தம்பி, நம்ம எல்லாம் சினிமாவில் இருந்து உதவி செஞ்சால் நம்ம வாங்குவோம். நம்ம இல்லைங்கிறது நம்ம குறை இல்லை, அவங்க குறை. ஒரு தனி மனிதன் சினிமாவில் ஜெயிச்சு வர்றது கஷ்டம்தான். ஏன்னா வரணும், உனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் கிடையாது, உணவு கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஃபேமிலி சப்போர்ட் கிடையாதுன்னா அது ஒரு தனிப்பிறவி தான். அந்த தனிப்பிறவி வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நான் ஒரு உதாரணம். அதுக்கு எனக்குலாம் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. நான் சம்பாதிச்சதான் உண்டு. உண்மையான ஆர்மி. ஆனால் பேக்கில் ஆர்மி வந்துன்னா பின்னாடி 5 பேரை எடுத்துக்கிட்டு தான் போகணும். லக்கேஜ் மாதிரி தான், கார் மாதிரி தான். நான் 5 பேர் வேணும். ஸோ இந்த சினிமாவோட இப்படி வந்து நீங்கள் ஜெயிக்கணும். ஜெயிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு படம் 2 படம் ஹீரோ ஆகலாம். ஹீரோ ஆனீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ வந்துடும், ஆட் வந்துடும். நிறைய விஜய் சேதுபதி ஒரு தனி மனிதன். ஆனால் அவருக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு யாருக்கு அவருக்கு தான் தெரியும். அப்படி அதுக்காக மற்றவங்கள மாதிரி அவர் பாடுபடாமலாம் இல்லை. நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். முயற்சியெல்லாம் பயங்கர. ஒரு படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா உயிர் போய் உயிர் வரும். அடுத்த படத்தை சக்ஸஸ் படத்தை கொண்டு வர்றதுக்குள்ளே அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக தூக்கம் இருக்காது. ஒரு படம் ஜெயிச்சாலும் தூக்கம் இருக்காது. அடுத்த ஹிட்டு கொடுக்கணும், தோத்துட்டா ட்ரிபிள் ஹிட்டு கொடுக்கணும். எவ்வளோ கஷ்டம் பாப்பா. இது ஒரு மனிதர்களோட இல்லை, கோடிக்கணக்கான மக்களின் தீர்ப்பு. ஒரு படம் ஜெயிக்கிறதுங்கிறது கோடிக்கணக்கான மக்களின் தீர்ப்பு. ஒரு படம் துவக்கிறதுக்கும் கோடிக்கணக்கான மக்களின் தீர்ப்பு. ஒவ்வொரு தீர்ப்பையும் ஒரு அஜாண்டாவையும் மீறி வெளியில் வந்து இந்த டைமண்ட் மாதிரி பட்டை தீட்ட ஜொலிக்க வரும். நிறைய சொல்லுவாங்க, வளர துளுக்கிற மாதிரி தான் காய்க்கும், மாதிரி வெட்டுற மாதிரி தான் காய்க்கும். வெட்டுவாங்க, வளர வெட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ சினிமாவில் நிறைய நடிகர்களுக்கு இடம் இருக்குது. தமிழில் நடிகர்களே இல்லை, காமெடி நடிகர் இல்லை, ஹீரோயின் இல்லை, ஹீரோக்களும் கம்மி சம்பளத்து ஹீரோக்கள்
ஒரு 50 லட்சம் 1 கோடி ரூபா கேரண்டியாக ஒரு 1 கோடி 1.5 கோடி போட்டு கேரண்டியாக பிஸ்னஸ் இருக்குது போட்ட பணம் வருமானா அது வரும். நான் 5-6 படம் எடுத்தால் தான் வரும். ஒரு படத்தை வந்து எடுத்துகிட்டு சில பேர் கணக்கு காட்டுறதுக்கு வருவாங்க, சில பேர் பல கோணங்களில் மனிதர்கள் சினிமா எடுக்க வருவாங்க. ஏன்னா சினிமாவுக்குன்னு ஒரு கவர்மெண்ட்டை ரெகனைஸ் பண்ணி பணம் கொடுக்கறது இல்லை. ஸோ பல கோணங்களில் பல ப்ரொடியூசர் வராங்க. அவங்களுடைய சக்ஸஸை பார்த்து தான், ரேஷியோ பார்த்து தான் புது பீப்புள் வருவாங்க. ஸோ அதனால் இப்போ நடிகர் ஆகிறதுக்கும் ப்ரொடியூசர் ரொம்ப முக்கியம். நிறைய அதில் இன்டர்னல் காம்ப்ளிகேஷன் இருக்குது. காம்ப்ளிகேஷன்னா உங்களுக்கு வந்து பாடி அப்டேட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி இருக்கணும், ரேசிங் தெரியணும், பைக் ஓட்டணும், கார் ஓட்டணும், டிஃப்ரெண்ட். ரஜினி சிகரெட் அடித்தார், ரஜினி ஸ்டைல் காமிச்சார். இன்னை வரலையும் 40 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. கமல் டான்ஸ் ஆடுவார், பரதநாட்டியம் ஆடுவார். அவருடைய ஹிப்பிக்கு மயங்காத பெண்களே கிடையாது. அழகுக்கு கமல் அழகுன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஒரு காலத்தில். அது அழகான மனிதன். இந்தியன் டூவில் பாருங்கள், ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணார் சங்கர் சார். ஒரு கல்லெடுத்து அடிக்கிற சீனு, அந்த சீனு அதனால் படம் இதாகிடுச்சு. ஒரு சின்னது இந்தியன் 3ல் அது பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன சேஞ்சஸ்க்கே மக்கள் பொறுக்க முடியல, நெஞ்சு பொறுக்கிறது இல்லையே. இந்த கமல் சாரை நாம் நெகட்டிவாக பார்க்க முடியலையே, யாரையும் பார்க்க முடியாது. ஏன்னா நெகட்டிவாக காமிச்சா கூட மக்கள் அக்செப்டன்ஸ் பண்ண மாட்டாங்க. மேபி நடித்தால் மேபி நெகட்டிவ் ரோட்டில் ஒரு சில படங்கள் வரலாம். எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு 18 hours per day, ஒரு குறிப்பிட்ட நாடுகளில் அது ரிஜிஸ்டர் ஆகிடும். ஆஃபீஸ் ரிலீஸ் ஆகி ஹாட் ஸ்டாரில் வந்துச்சுன்னா எனக்கு வந்து என்னை பற்றியும் சொல்லியிருக்கேன். விஷயம் சினிமா விஷயங்களே புட்டு தரவாக வச்சிடுறேன். எவ்வளோ பேர் லட்சம் பேர் வேணாலும் வரலாம். நீ வேலை காலியாக இருக்குது இளைஞர்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஹாலிவுட்டு போவாங்க, பாலிவுட்டு போவாங்க, டாலிவுட்டு போவாங்க, உலகம் போய் குளோபலி போயிடுவாங்க. சின்ன விஷயங்கள் கூகுள் பிச்சை போன மாதிரி டைரக்டர்லாம் போக ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை தமிழ் டைரக்டர் குளோபலி டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எனிவே நிறைய விஷயங்கள் போடலாம். ஸோ தொடர்ந்து டிஸ்னி ஹாட் ஸ்டாரை பாருங்கள், இந்த நீங்கள் ஆஃபீஸ் பாருங்கள். இளைஞர்கள், எதிர்கால இளைஞர்கள் சினிமாக்குள்ளே வாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில் ஆபாவனா, ரவீந்திராஜ், என்.கே. விஸ்வநாதன், இந்த மாதிரி மனிதர்கள் டிஎஃப் டெக்னாலஜி திறமணியில் படித்தாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை வச்சு நான் இன்றைக்கி வந்து தோற்று 20 ஆண்டு காலங்கள் கழித்து மறுபடியும் என்னுடைய அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். திருப்தி. ஸோ அது மாதிரி நான் சொல்கிற வார்த்தைகள் எத்தனையோ பேரை வந்து விரும்பலாம். லட்சம் பேருக்கு போகலாம், பல லட்சம் குடும்பங்களுக்கு போகலாம். இளைஞர்களுக்கு அது ஒரு பெரிய டானிக்காக அமையலாம். ஸோ இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். நிறைய அனுபவங்களை, டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், யூனிட்டியாக இருக்கட்டும், பாசிட்டிவ் மெசேஜாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், என்னென்ன என் வாழ்க்கையில் தோல்வியும் வெற்றியும் இருந்ததோ அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சில இடத்துல நீங்கள் லைக் போடுவீங்க, சில இடத்துல லைக் போட மாட்டீங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற டென்ஷன் பல பிரச்சனையில் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டு, சில மெசேஜு, சினிமா இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்குது. அழகு தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, பணம் கூட பெரிய லெவலில் தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க.